முதியோர்கள் எல்டர்லி பீப்புளுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது வந்து எப்படிங்கிறது நான் சொல்றேன். முன்னாடி வந்து யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொரு நாளாக எடுத்து கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி இதுவாகும். நான் எப்படி கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி பாக்ஸஸ் இப்போ விற்கிறாங்க. 7 மாத்திரை 7 நாளுக்குள்ள இதை அதில் போட்டு வச்சுக்க முடியும். இந்த ஒன்று போட்டது காமிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக மாத்திரை போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு அந்த இதை அப்படியே இது பண்ணு. ஸோ அந்த பாக்ஸில் போட்டால் இதை நம்ம எடுத்துட்டு அந்தந்த நேரத்துக்கு அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அந்த மாத்திரை எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாத்திரையை கரெக்டாக நம்ம வந்து எடுத்து பிரித்து வச்சுட்டு அதை ஒவ்வொன்றா அவங்க எடுத்து கொடுக்கும்போது இன்னொருத்தர் வந்து கரெக்டாக எல்லா இதுலேயும் போடணும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம செய்யணும்னு நினச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ ப்ரெஷர் மாத்திரை சம்டைம்ஸ் ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்றது, இல்லை ஒரு 2 நாள் விட்டுட்டு சாப்பிட்றது, இதுங்கெல்லாம் வந்து ரொம்ப தவறாக வரும். அதே போல் தைராய்டு மாத்திரைலாம் கரெக்டாக, இதெல்லாம் தைராய்டு மாத்திரை, இதுங்கெல்லாம் கரெக்டாக கால நேரத்தில் போடணும். மிஸ்டேக் வரக்கூடாது. சில மாத்திரைகள் நைட்டு மாத்திரம் தான் போடணும். உதாரணத்துக்கு நைட்டு ஃபுல்லாக அம்மாவுக்கு வந்து யூரின் பெட்லேயே போயிடுவாங்க, அது போகாமல் இருக்குது இந்த மாத்திரை. இது நம்ம கரெக்டாக போட்டுட்டுன்னு சொன்னால் நைட் அவங்க பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தூங்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக செய்கிறது தான் முக்கியமான இது. இப்போ இந்த நைட் மாத்திரை போட்டால் போதும். மற்றதெல்லாம் நான் ஆக்சுவலாக போட்டேன். நைட் மாத்திரை எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன். எப்பயுமே உதவிக்கு ஒரு ஆளை வச்சுக்கணும். மாத்திரை எடுத்து கொடுக்கறது, கரெக்டாக போடுறதில்ல. மாத்திரை பல்கா 2 மாசம் 3 மாசத்துக்கு வாங்காதீங்க. மாசம் வாங்குறது பெட்டர். ஏன்னா சில மாத்திரைகள் எக்ஸ்பைரி ஆகிடும். சில மாத்திரைகள் வந்து எக்ஸ்பைரி ஆனது நம்ம தெரியாம கொஞ்சம் டிலே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நிறைய நாள் வாங்க வேண்டாம். நான் எனக்கு பொதுவாக வந்து 4 வாரத்துக்கு போட்டு கொடுத்துருவேன். 1 2 3 4 5 6 7 8 9 மாத்திரை வேணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மூடணும். உதாரணத்துக்கு ஒரு இது மாத்திரம் நான் மூடி காமிக்கிறேன். கரெக்டாக மூடிட்டு உங்களோட மாத்திரையை சிம்பிளாக இங்கே எழுதி வச்சுருவோம். காலை எது, மாலை எது, சாயங்காலம் எது. ஸோ ஒரு இதில் அது மாதிரி எழுதி வச்சுட்டு இதை கரெக்டாக கொடுத்துட்டோம்னா முதியோர்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் கரெக்டான மாத்திரை இது பண்ணுவாங்க. அவங்க இத்தனை மணிக்கு இந்த மாத்திரை சாப்பிடணும், அந்த மாத்திரை சாப்பிட்றது, ப்ரெஷர் மாத்திரை, சுகர் மாத்திரைலாம் கரெக்ட் டைம் சாப்பிடணும். ஸோ இது ஒரு பாக்ஸ், இது ஒரு வாரத்துக்கு வரும். இது அவங்க தலையணை கிட்ட வச்சுப்பாங்க. அவங்க டெய்லி ஒன்றா எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே இது பண்ணோம். ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இது போடுறோம். இதை எதுக்காக போடுறோம்? நீங்கள் நாளைக்கு டாக்டர் ஆகணும். உங்கள் அம்மா அப்பாவை, பாட்டி, தாத்தா இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும். கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கால் பண்ணல. ஃபோன் நம்பர் 9884355558. வெப்சைட் www.futuredoctor.in. உடனடியாக கால் பண்ணுங்க. நீங்களும் டாக்டர் ஆகலாம். தேங்க்யூ.